உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்களில் வந்து ஆர்டிஐ மூலமாக பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன, முறைகேடுகள் வெளியே கொண்டு வரப்பட்டன. அதாவது காலதாமதாக வழங்கப்பட்ட சான்றுகள் மற்றும் இதர பயன்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக விரைவில் கிடைக்க பெற்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய நடைபெற்ற செயல்பாடுகள் வந்து நிறைய நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அனுபவ பகிர்வுகளாக நிறைய பேர் நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆர்டிஐ போட்டு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போயிடும். அப்போ வந்து சரியாக செயல்படாத அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நம்ம போடுறது எல்லாமே ஆர்டிஐ போட்டு நம்ம இதை சரி பண்ணிட்டோம், ஆர்டிஐ போட்டு இதை வாங்கிட்டோம், ஆர்டிஐ போட்டு இந்த பயன் கிடைக்கப்பட்டதுன்னு தான் சொல்கிறோமே தவிர, அப்போ எதிரில் இருக்கக்கூடிய பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோ அல்லது அதிகாரிகள் மீது என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு எதிராக அதாவது வேலையை சரியாக செய்யாத அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வாவது இருக்குதான்னு சொல்லி நிறைய தேடல்கள் இருந்துக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட. ஆர்டிஐ போட்டு நான் என் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறேன் சார், அப்படி வந்து நான் ஆர்டிஐ போட்டு சரி பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆர்டிஐ போட தெரியாதவர்கள் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க தானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொது அதிகார அமைப்பை சார்ந்த அந்த அதிகாரிகளோ இல்லை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களோ தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான தீர்வாக தான் நம்ம சகோதரர் சென்னையை சேர்ந்த சகோதரர் காசிமாயனோட செயல்பாடு இருக்குது. சமீபத்தில் அதாவது கடந்த ஒரு மாதத்துக்குள் மட்டும் தகவல் உரிமை சட்டம் மூலமாக மேல்முறையீடு செய்து, இரண்டாவது மேல்முறையீடு செய்தும், புகார் மனுக்கள் தாக்கல் செய்தும், தொடர்ந்து ஒரு 5 புகார்களுக்கு பொது தகவல் அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை, அபராதம், இழப்பீடு இது போன்ற 3 வகையான செயல்பாடுகள் வந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5 வழக்குகளுக்கு தீர்வு கிடச்சிருக்கு. இது என்ன பார்த்திங்கன்னா, அந்த பொது தகவல் அதிகாரி அவர்களுக்கு இழப்பீடாக 10,000 அல்லது அபராதமாக 10,000 அல்லது துறை ரீதியான நடவடிக்கை வேண்டி பரிந்துரை தகவல் ஆணையம் மூலமாக இந்த 3 வகையான செயல்பாடுகள் நடந்திருக்கு. இதுக்கு வித்திட்டவர் சகோதரர் காசிமாயன் தான். அவர் என்ன மாதிரியான புகார்களுக்கு எந்த மாதிரியான துறைகளை அவர் கையாண்டார், என்ன காரணத்துக்காக அவர்கள் மீது இந்த 10,000 இழப்பீடும் அபராதமும் துறை ரீதியான நடவடிக்கையும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள தகவலை தான் நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். 100க்கும் மேற்பட்ட இரண்டாவது மேல்முறையீடு, புகார் மனுக்கள், அதாவது ஆணை நிறைவேற்றாமை, இது போன்ற 3 வகையான வழக்குகளின் மொத்தம் கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்டு, அதாவது அடுத்த கட்ட நகர்வுக்கு இல்லாமலும் விசாரணை செய்யாமலும் கிடப்பில் கிடந்துள்ளது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கில் மிகவும் நேர்த்தியாக செயல்பட்ட சகோதரர் காசிமாயன் அவருடைய குறிப்பிட்ட வழக்குகள் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் இருக்குது. இதை வந்து எந்த ஆணையர்கள் வந்தாலும் நினைவூட்டல் அனுப்பினாலும் புகார் செய்தாலும் இதன் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்ற ஒரு இதை வந்து சுட்டி காட்டி, இதற்கு முன்னால் உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்புகள், அதாவது ஒரு அதிகாரி வந்து சிறப்பாக செயல்படவில்லை, அவர்கள் கடமையை செய்யவில்லை சரியாக அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் தெரிவித்த தீர்ப்பு நகல்கள், அது பற்றிய தீர்ப்பு விவரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தமிழக கவர்னர், பிரதமர் அவர்களின் அலுவலகம், உயர்நீதிமன்ற பதிவாளர், உச்ச நீதிமன்ற பதிவாளர், இது போன்ற இன்னும் நிறைய துறைகளுக்கு, முக்கிய துறைகளுக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைந்து இவ்வளவு மனுக்கள் வந்து என்னுடைய மனுக்கள் மட்டும் குறிப்பாக தேக்கி வைக்கப்பட்டுள்ளது, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், இதன் மீது பல்வேறு மேற்படி புகார்கள் செய்தும் எந்த பலனும் இல்லை அப்படின்ற ஒரு குறையை சுட்டிக்காட்டி, பழைய மனுக்களுக்கு தீர்வு காணாமல் புதிதாக வரக்கூடிய மனுக்களுக்குமே தீர்வு கண்டுவிட்டு அவருடைய குறிப்பிட்ட மனுக்களை வந்து அதிக எண்ணிக்கை உள்ள மனுக்களை தேக்கி வைப்பது வந்து சட்டத்துக்கு புறம்பானது என்றும், இதன் மூலம் பல ஊழல் பெயர்வழிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்றும் பல விளக்கங்கள் கொடுத்து இவங்க எல்லாருக்குமே மின்னஞ்சல் மூலமாக புகார் செஞ்சுருந்தாங்க. அதனோட வெளிப்பாடு தான் சமீபத்தில் தொடர்ந்து காசிமாயனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 வழக்கு 5 வழக்குன்னு சொல்லி தகவல் ஆணையத்திலேருந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அதன்படி அவங்க வந்து முடிஞ்சளவு நேரடியாக போய் அட்டன் பண்ணாங்க. ஒரு சில வழக்குகள் நேரடியாக போக முடியாத சூழ்நிலைகளில் ஆன்லைன் மூலமாக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் அட்டன் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டதில் சமீபத்தில் ஒரு 5 வழக்குகளுக்கு வந்து தீர்ப்பு வந்து வெளியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2020-21 ஆண்டுகளில் செய்யப்பட்ட புகார் மனுக்கள். அதற்காகத்தான் 2024 தற்போது விசாரணை செய்து பொது அதிகார அமைப்பின் மீது தான் தவறு இருக்கிறது என்பதை ஊர்ஜிதம் செய்து அவர்கள் மீது அபராதமும் இழப்பீடும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் இது பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு 2ஆம் மேல்முறையீடு செய்து வழக்கெண் 5260/2020 மீது. இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே விசாரணை செய்து பார்த்திங்கன்னா தலைமை தகவல் ஆணையர்
இல்லை தகவல் ஆணையர் நிறைய பேர் இருக்கிறாங்க. தலைமை தகவல் ஆணையர் தான் இந்த எல்லா வழக்குமே விசாரித்தது எல்லாமே. இது இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் மேல்முறையீடு வழக்கு எண் 5260 2020 பதியப்பட்ட இந்த வழக்குக்கு காவல்துறை சார்ந்த ஒரு 2J கேட்டு அனுமதி கேட்டிருந்தாங்க காவல்துறை அதிகாரி வட்டத்தில். இது எந்த அலுவலகம் பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் டிசி சரிங்களா, டெப்டி கமிஷனர் அவருடைய அலுவலகத்தில் 2J பண்ணுறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க. அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்ட அந்த காரணத்தினால 3 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு புகார் மனுவில் ஒரு 2ஆம் மேல்முறையீட்டு முறையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு இப்போது அந்த டி நகர் டிசி அவர்களுக்கு ரூபாய் 10,000 இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த இழப்பீடு வந்து மனுதாரரான காசிமேயன் அவர்களுக்கு வழங்கப்படணும். இந்த தீர்ப்பு நகல் வந்துருச்சு, ஆனால் இன்னும் அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேரலை. ஒரு IPS அதிகாரி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் 10,000 இழப்பீடாக முதல் முறையாக எனக்கு தெரிந்து அதிகபட்ச தொகை வந்து முதல் முறையாக இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த வெற்றிக்கு வித்திட்டவரும் சகோதரர் காசிமேயன் தான். அவருடைய விடாப்பிடியான தொடர் போராட்டத்தின் வெற்றி தான் இந்த செயல்பாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஆணையர், சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையரகம் அவங்களுக்கும் புகார் மனு 2281 2021ஆம் ஆண்டும் இது ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கில் வந்து கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் CP 1076/2021 இந்த 2 கேஸுக்குமே சேர்த்து ஒவ்வொரு கேஸுக்கும் 10,000 வீதம் 2 கேஸுக்கும் 20,000 இழப்பீடு வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் 4வது கேஸ் பார்த்திங்கன்னா தீயணைப்புத்துறை சென்னையில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை DGP ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே ஒரு தகவல் உரிமை சட்டம் மூலமாக மனு செஞ்சுருக்காங்க 2020. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் சரியான பதில் தரலை. இதில் என்ன தகவல் கேட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே இவர் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மனு மேல் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதை பற்றின தகவல் கேட்டிருக்காங்க. இது வந்து முழுமையான தகவல் வராமலும் அரைகுறை தகவல் வழங்கியும் தொடர்ந்து இழுக்கழிப்பு செய்ததால் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் 779/2021 பதிவு செஞ்சுருக்காங்க. அதனுடைய விசாரணை வந்து இந்த கடந்த மாதம் வந்து விசாரணையை செஞ்சு அதற்கு தீர்ப்பாக ரூபாய் 10,000 வந்து அபராதம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இழப்பீடு எல்லாமே மனுதாரருக்கு போயிடும், அபராதம் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு போயிடும். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட கருவூலத்துக்கு போயிடும். அதில் வந்து இந்த வகையில் வந்து 10,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை செய்ய சொல்லியும் தமிழ்நாடு மூத்த தகவல் ஆணையர் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் உரிமை சட்டம் மூலமாக மனு செஞ்சுருக்காங்க. இதற்கு சரியான பதில் கிடைக்காததால் இதுக்கும் கம்ப்ளைண்ட் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2020 கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் நம்பர் 80 நம்பர் 81/2020 வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த தீர்ப்பு நகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சரியாக தகவல் வழங்காத பொது தகவல் அதிகாரி மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி மட்டும் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த வழக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அலுவலகம் அதோட தலைமையகம் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமை அலுவலகத்துக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக மனு செஞ்சுருக்காங்க. அது வந்து எதுக்காகனா கட்டிட விதிமீறல் இருப்பதாக ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்குறப்ப அவங்க முறையான தகவல் எதுவும் சொல்லாமல் இழுத்தடிப்பு செஞ்சதால் இந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் 637/637/2021 சரிங்களா. இந்த புகார் மனுக்கும் 10,000 ரூபாய் இழப்பீடும் துறை ரீதியான நடவடிக்கையும் வேண்டும் என்று தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலேருந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தம் 6 வழக்குகளில் வந்து ஒரு வழக்கு மட்டும் துறை ரீதியான நடவடிக்கை சொல்லி மீதி இருக்கக்கூடிய 5 வழக்குகளுக்கு வந்து அபராதமும் இழப்பீடும் எல்லாம் கலந்து சொல்லியிருக்காங்க. இந்த இழப்பீடு தொகை எல்லாமே மனுதாரரான சகோதரர் காசிமேயனுக்கு சென்றடையக்கூடியது. இதுவரை அந்த தொகை எதுவும் அவருக்கு வந்து சேரவில்லை. அது காத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுபோல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நிச்சயம் பொது தகவல் அதிகார அமைப்பினையும் நாம் தகவல் ஆணையம் வந்து தண்டித்து துறை ரீதியான நடவடிக்கையோ அல்லது இழப்பீடோ அல்லது அபராதமோ அவர்கள் மேலும் வைக்க முடியும் என்ற ஒரு நேரடி எடுத்துக்காட்டு தான் சகோதரர் காசிமேயன் என்பதையும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மக்களோட ஒரே கேள்வி, நான் என் வேலையை முடிச்சிருக்கேன், அப்போ அவங்க இன்னும் அதே தான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுதான் சிறந்த பதிலாக இருக்கும் என்ற ஒரு நேரடி எடுத்துக்காட்டை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வெளிவரோம். பொதுமக்கள் வந்து விடாமுயற்சியுடன் அடுத்த கட்ட நகருக்கு முதல் மீது செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அல்லது 2வது மீது செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டமாக சென்று போட்டியிட்டு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்குது.
இதே போல் ஆர்வலர் யாராவது தண்டிக்க வேண்டும் அப்படி இனிமேல் மற்றவர்களுக்கும் இதேமாதிரி நடக்கக்கூடாது, ஒரு பாடம் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக அவரை போலவே தொடர்ந்து போராடி பல்வேறு முக்கிய துறைகளுக்கு மின்னஞ்சல் மூலம் புகார் மனுக்களை தாக்கல் செய்து பொறுமையாக காத்திருந்து இலக்கை அடையும் வரை போராடலாம் என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இவர். இதுபோல் வேறு யாராவது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு இதுபோல் 10,000 என்பது இதுவரை நம்ம நிறைய இதில் பார்த்தோம், 2,000 3,000 அந்த மாதிரி தான் அபராத தொகை இழப்பீடு தொகையை போடுவாங்க. தவிர 10,000 என்பது பெரும் தொகை. இது வந்து யாருக்கும் அவ்வளோ சீரம் போட்டதில்லை. அதுவும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கே இந்த தொகை வந்து அபராதமும் இழப்பீடமும் அவர்கள் மீது வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பெரும் திருப்பு முனையாகவே கண்டிப்பாக ஆர்டிஆர்கள் மத்தியில் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி.